ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா உப்புமாவும், மதியம் லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் தான் செஞ்சுட்ருக்கேன். இதுக்கு தொட்டுக்க அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். ஒரு வேளை குழம்பு மிச்சம் இருந்ததுன்னா, நைட்டு சப்பாத்தியோட சாப்பிட ரொம்பவுமே சூப்பர்வா இருக்கும். அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன். எப்போவுமே லேடீஸ் டே ஃபுல்லாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முகத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பெரிய கொஷின் மார்க் தெரியும். என்னடா அந்த கொஷின் மார்க் அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் தான். இதுக்கு பதில் கிடைக்கலன்னா எந்த லேடீஸுக்குமே நிம்மதியாக தூக்கமே வராதுங்க. நான் நேத்திக்கு நைட் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னுடைய கசின் சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ ஃபீவர் வந்தாலும், என்னதான் மெடிசன்ஸ் குடுத்தாலும் அவங்களுக்கு சரியா போகாது. ரவா உப்புமாவும், இந்த மாரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்ட உடனே சரியா போயிடும்னு அவங்க சொல்லுவாங்க சின்னப்போ. அத கேட்டு நாங்க சிரிச்சிருக்கோம். இப்போ எனக்கு தோணுச்சு, ஓகே கிளைமேட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. நம்மளும் இத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் ஏதாவது ஒரு மெனு வேணும் இல்லையா? ஸோ இதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.